ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கோவக்காவை வச்சு கோவக்காய் குழம்பு வைக்கலாம். அதுக்கு கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள்னா 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. மஞ்சள், இது கல்லுப்பு, இதுதான் தேவையான பொருள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு அரைக்கிறதுக்கு அதுக்கு சொன்னேன் இல்லையா, கடலப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம் அதெல்லாம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கடலப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் தான் நம்ம கோவக்காய் நம்ம அந்த ஸ்டைலில் தான் பண்ணுறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஸ்டைலில் நம்ம கோவக்காய் குழம்பு செய்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடலப்பருப்பு லைட்டாக செவந்து வருது. அந்த டைமில் வரமிளகா போட்டுக்கோங்க, புளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தக்காளி இதில் போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதைய வறுத்து வச்சது ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டு நல்லா தூள் பண்ணிக்கிட்டேன். தேங்காவை வதக்கக்கூடாது, அதனால் தேங்காவை வச்சுட்டு தூள் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவும் ஆறிடுச்சு. இதவும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கோவக்காய் குழம்புக்கு நம்ம அந்த விழுது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோவக்காய் குழம்பு நம்ம செய்யலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. தக்காளியும் இதுலேயே போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோவக்காவை இதில் போட்டுக்கலாம். கோவக்காவை எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி ஊற்றினதை ஊற்றிக்கலாம். ஏன்னா கோவக்காய் 2 விசில் விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே எண்ணெயில் நல்லா கோவக்காவை வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். கோவக்காய் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை போடுவேன். நீங்களாம் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நாங்கள் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நாங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். சாம்பார், ரசம், குழம்பு,
இட்லிக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம்ல எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.